ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற நெக்ஸஸ் மாலுக்கு வந்திருக்கிறோம். இந்த நெக்ஸஸ் மால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோரமங்கலாவில் இருக்குது. ஸோ இந்த கோரமங்கலாவில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம். பெங்களூர் வீடியோஸ் போட்டுருந்தோம். ஆனால் நிறைய பேர் பார்க்கல அப்படின்றதுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த சீரிஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கோரமங்கலாலேருந்து. இந்த கோரமங்கலாவில் பிவிஆர் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த பிவிஆர் ஸ்க்ரீன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிவிஆர் சினிமாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே மொத்தம் 11 ஸ்க்ரீன் இருக்கான். இந்த 11 ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ், 4DX, அதுக்கப்புறம் கோல்டு கிளாஸ், இந்த 3 ஃபார்மேட்ஸும் உள்ளடங்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த விஷயத்த ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொபாக்கோ ஆடெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா. இந்த டொபாக்கோ ஆட் போடுறப்போ இந்த கடைசியில் வந்து அவங்க அந்த வார்த்தையில் சொல்லுவாங்க, நீங்கள் உதவிக்கு வேணும்னா இந்த நம்பரை அழுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நம்பரை வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தமிழில் ஏதோ ஒரு எழுத்தாக தான் இருக்குமே தவிர கேரக்டர்ஸாக நம்பர்ஸாக இருக்காது. ஏதோ ஒரு தமிழ் கேரக்டர்ஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பண்ணி அதை அப்படியே வந்து தமிழில் போட்டிருக்காங்க மாதிரி தான் இருக்கும். அது வந்து கிளியராக அவங்க பண்ணல. ஒரு சென்சாரில் வந்து படம் பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்ப்பாங்களான்னு தெரில. ஆனால் ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம போடுறோமே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸஸ் மாலுக்கு நான் பைக்கில் தான் போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து பைக் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேலே 4 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா 10 rupees எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு மணி நேரத்துக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கொடுக்குற பார்க்கிங் டிக்கெட்டை நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்த இந்த நெக்ஸஸ் மாலில் பார்க் பண்ண போகிறப்ப போங்க. இங்கே இருக்கிற பிவிஆரில் மொத்தம் 11 ஸ்க்ரீன் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐமேக்ஸ் ஃபார்மேட் இருக்குது, 4DX ஃபார்மேட் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டு பாஸ் அதோட வந்து 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இங்கே மொத்தமாக 11 ஸ்க்ரீன் இருக்கிறதுனால அதில் வந்து எல்லாமே ரிப்பீட்டட் ஸ்க்ரீன்ஸ் கிடையாது. மீதி எல்லாமே நார்மல் ஸ்க்ரீன்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து ஐமேக்ஸு, செகண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 4DX, அதுக்கப்புறம் 10th and 11th ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு கிளாஸ்க்காக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஸ்குள்ளே உள்ளே போகணுன்னா கண்டிப்பாக டிக்கெட் வச்சுருப்பாங்கன்னா அந்த டிக்கெட்டில் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணால் தான் வந்து அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேக்கை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பேக் வந்து வெளியில் பேக் கவுண்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் பேக்கை வச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பிவிஆர் சினிமாஸில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டோன்னா அது வந்து கஸ்டமரை அவங்க ரொம்ப அதிகமாகவே கேர் பண்ணிப்பாங்க. நாம் வந்து பாயிண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் சொன்னாலுமே சரி, அதை வந்து அடுத்த தடவை அவங்க ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா கஸ்டமரை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியாக கவனிப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நான் அவங்கக்கிட்ட போய்ட்டு மேனேஜர்கிட்ட போயிட்டு நான் வந்து யூடியூப் வச்சுருக்கேன், எனக்கு வந்து நான் இங்கே வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஒரு 10 minutes வெயிட் பண்ணி என் யூடியூப் சேனலில் இருக்கிற வியூஸ்லாம் பார்த்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேனான்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த வீடியோஸ் இந்த எல்லாமே ஷூட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. அகெயின் இப்போயும் சொல்கிறேன், இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நான் தான் பே பண்ணி டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் டிக்கெட் வாங்கினதுனால எனக்கு வந்து அங்கே அவங்க வந்து உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான மால் பார்க்கணும் அப்படின்னா மாலில் இல்லை, பிவிஆர் ஸ்க்ரீன்ஸ் பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற 4DX பார்க்கலாம், ஐமேக்ஸ் பார்க்கலாம். ஐமேக்ஸ் ரெண்டுமே சார்ஜ் அதிகம். பெங்களூரில் இருக்கிற சார்ஜஸ் மாதிரி தான் இருக்கும். நார்மலாக நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் வந்து 4DX வந்து ஒரு ஒர்த்தான தேட்டர்னு சொல்லுவேன், ஒரு ஒர்த்தான வாட்ச்னு சொல்லுவேன். ஆனால் அதுலேயுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்றது அந்த ஸ்க்ரீன் போகிறப்ப நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூக்ஸில் பார்க்குற அளவுக்கு இருக்கும். நம்ம வந்து பலாசோவில் பார்க்குற அளவுக்கு இருக்காது. நான் பலாசோ இப்போ ரீசெண்டாக அப்கிரேட் பண்ணி போகலை. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பலாசோவில். ஆனால் வந்து லூக்ஸில் பார்க்குறப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் பெருசாக இருக்கும்னு எதை சொல்கிறேன்னா, நீங்கள் உட்காந்து பார்க்குறப்போ அந்த வியூவிங் ஆங்கிள் வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஐமேக்ஸும் இருந்தது. இங்கே இருக்கிற ஐமேக்ஸில் இந்த இன்டீரியரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இந்த 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க ப்ளூ கலரில். அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பார்த்தது வந்து ஒரு அனிமே மூவி அப்படின்றதுனால பிரைட்னஸ் ஓவர் பிரைட்டாகவே இருந்தது. ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருந்தது. பட் ஆனாலுமே அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, க்ளீனிங் வந்து ஒன்ஸ் இன் அ வீக் வந்து அங்கே க்ளீனிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் சொன்னார். ஸோ அதை பார்க்குறப்போ வந்து நான் போனது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக், அதாவது வந்து வீக்கெண்டில் போனதுனால கொஞ்சம் டஸ்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து ரெகுலராக அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஷோ முடிக்கிறப்பையும்.
இந்த ஐமேக்ஸில் வந்து டிக்கெட் சார்ஜஸ் வந்து ₹390 பேசிக் ஃபேராக சார்ஜ் பண்ணுவாங்க. ஹையஸ்ட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 600 700 கூட போகும். ஒரு சில ஓப்பனிங் டேல ஒரு படம் வருது அப்படின்னா அது ஐமேக்ஸில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஒரிஜினல் ஐமேக்ஸில் இருக்கிற படமாக இருந்ததுன்னா அதோட விலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் இதை வந்து பிவிஆர் பாஸ்போர்ட்டில் வந்து இதை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பிவிஆர் பாஸ்போர்ட்டில் வந்து ₹150 எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஐமேக்ஸ்லையும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பிவிஆர் பாஸ்போர்ட் வந்து நார்மல் ஸ்க்ரீனில் மட்டும் தான் அலௌடுன்னு இருக்கும். ஆனால் இங்கே பெங்களூரில் வந்து நீங்கள் எந்த ஃபார்மேட்லனாலும் பார்க்கலாம், கோல்டு ஃபார்மேட்டை தவிர. இங்கே வந்து அந்த ₹150 எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹220 வரும் நம்ம ஃபைனல் அமௌண்ட்டு. அதாவது ஆஸ் யூஷுவல் நம்ம சென்னையில் வந்து ஒரு படம் பார்க்குறோம்ல புக் பண்ணி, அந்த ரேட்டு மாதிரி தான் இங்கே ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் பிவிஆர் பாஸ்போர்ட்டில் அலௌடு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே டிக்கெட் தானே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே வந்து அந்த மிடில் பார்க்குறவங்களுக்கு, அதாவது மிடில் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிக்கெட் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹390 அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொன்னல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம சென்னை ஐமேக்ஸில், எங்கள் சென்னையில் இருக்கிற ஐமேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸுமே ஒரே ரேட்டு தான் இருக்கும். அது ஓப்பனிங் டே வந்தால் 500 600 சார்ஜ் பண்ணுவாங்க எல்லா சீட்ஸுமே. ஆனால் மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 350+ சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து 390+ தான் ஸ்டார்டிங்கே. 390, 480, 520, 660, 700 வரைக்கும் இங்கே ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 10 and 11. இது வந்து கோல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு கிளாஸ்னால் ரொம்ப பெருசாக இருக்கும், அதாவது வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப பெருசாக இருக்குமான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கோல்டு கிளாஸ்னால் ஒரு பெரிய ஸ்க்ரீனு, நம்ம மட்டும் தனியாக இருப்பாங்க அப்படின்லாம் இல்லை. ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சின்னதாகவே தான் இருக்கும். ஆனால் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே கொடுக்குற அந்த கம்ஃபர்ட்னஸ், அவங்க உள்ளுக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸ்லேருந்தே, டிக்கெட் லாபிலேருந்து அவங்க க்ரீடிங் பண்ணுற விதம், ரெஸ்ட் ரூம் முதற்கொண்டு இங்கே வந்து கோல்டு கிளாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸாட்டிக்காக, ஒரு ஹை கிளாஸாக, ஒரு ராயலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது நான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். நான் கோல்டு கிளாஸ் போகிறதுக்கு ஒர்த்து அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அங்கே அதில் இருக்காது. ஆட்கள் வந்து கூட ஹெல்ப்புக்கு வர்றது, நீங்கள் மெனு கார்டு வேணும் அப்படின்னா கால் பண்ணிங்கன்னா பட்டன் அனுப்பிச்சிங்கன்னா ஆளுங்க வர்றது, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி, அதாவது ஸ்க்ரீன் பெருசாக இருந்ததுன்னா நான் ஒர்த்துன்னு நினச்சிருப்பேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த ராயல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நார்மல் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிறத விட இந்த கோல்டு கிளாஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம இந்தியாவில், சென்னையில் வந்து இது நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இது வந்து நார்மலாகவே நீங்கள் போனீங்கனாலே, நார்மலாக ஒரு மொக்கையாக இருக்கிற நாளில் நீங்கள் போனீங்கனாலே இங்கே வந்து ₹500 டிக்கெட் ப்ரைஸிங் இருக்கும். ₹500 575 600 வரைக்கும் இருக்கும். இது வந்து பிவிஆர் பாஸ்போர்ட்டில் வராது. அண்ட் இதுவே நீங்கள் வந்து ஒரு ஓப்பனிங் டே படத்துக்குலாம் போகிறீங்கன்னா ₹2000 வரைக்கும் இங்கே டிக்கெட் ப்ரைஸிங் இருக்கும். நான் போகிறப்போ வந்து புஷ்பா வந்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இது வந்து ₹1000 சார்ஜ் பண்ணாங்க ஒரு சீட்டுக்கு. அண்ட் இங்கே என்ன ஸ்பெஷலைஸ்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னல, ராஜா உபசரணை ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. எல்லா ரேட்டும் வந்து சேம் ரேட் தான். ஆனால் அது வந்து எல்லாமே அவங்க நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. சீட்ஸ் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஏதோ ராயலாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் சைஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நார்மலை விட கம்மி இதான் ஸ்க்ரீன் சைஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் டிக்கெட் ப்ரைஸிங் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பண்ணணும். அதுவே சப்போஸ் பெரிய ஸ்க்ரீனாக இருந்ததுன்னா மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளே ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ். அதாவது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து கலராக இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து சர்க்கஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, டிசைன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மேட், ப்ளே ஹவுஸ் ஃபார்மேட், சின்ன பசங்களுக்காக, கொஞ்சம் சின்ன கிட்ஸ்க்கு வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. இங்கேயும் வந்து ஸ்க்ரீன் சைஸ்லாம் நார்மல் தான், 7.1 சரௌண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டால்பி அட்மாஸ் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த எந்த ஸ்க்ரீன்ஸுமே இல்லை, ஒரு 2 ஸ்க்ரீன்ஸை தவிர 7 and 8. ஸோ மற்ற ஸ்க்ரீன்ஸில் வந்து இல்லை, எல்லாமே 7.1 தான் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பிவிஆர் மாலில் குறையாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பிஎக்ஸ்எல், இந்த ஸ்க்ரீன் இந்த ஃபார்மேட் இல்லாதது தான். மற்றபடி வந்து இருந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த 4DXக்கு வருவோம். 4DX அப்படின்னா நம்ம 3D படம் வந்து பார்ப்போம். நார்மலாக ஒரு 3D படம் பார்க்குறோம்னா வெறும் அந்த இமேஜஸ் மட்டும் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த 4DX அப்படின்னா நம்ம சேரு எல்லாமே வந்து ஆடும். அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து அங்கே மழை பெய்யுதுன்னா இங்கே வந்து வாட்டர் வந்து ட்ரிசில் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து ஏதாவது காற்றுல ஓடுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து அந்த காற்று அடிக்கும். அங்கே வந்து லெஃப்ட் ரைட்டு திரும்புகிறாங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் ரைட்டு திரும்பும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் மூலியமாக கோடிங் பண்ணி அதை ஆட்டோமேட்டட் பண்ணி வச்சுருக்கிறது.
ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து 4DX ஃபார்மேட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கான கோடு, இந்த சேர் இப்படி மூவ் ஆகணும், இந்த சேர் இப்படி மூவ் ஆகணும், இந்த நேரத்தில் வரணும் அப்படின்றது எல்லாமே கோடு. இது எதுவுமே வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரு கோட் மூலிமா அந்த கோட் இன்ஜினியர் வந்து தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 4DX ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருப்பார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருக்கணும், அதாவது இந்த கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 4DX வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மேட், இமர்சிவ் ஃபார்மேட், டால்பி அட்மாஸோக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஃபார்மேட். இதில் வந்து கண்ணாடி போட்டு நம்ம பார்த்தோன்னா 3Dயும் தெரியும். ஆஸ் வெல் அஸ் வந்து லெஃப்ட்டு ரைட்டு சண்டை போடுறப்போ அந்த நம்ம சேர்லாம் ஆடும். அந்த இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ரெகுலராக நீங்கள் 4DXல பார்க்குறீங்கன்னா இதானா அப்படின்ற அந்த ஃபீலிங் தான் இருக்கும். ஏன்னா ஒரு டைமும் வந்து நீங்கள் படத்தில் வந்து அந்த இவங்க சொல்கிற அந்த இமர்சிவே வந்து ரொம்ப மிஸ் ஆகும். எனக்கு வந்து ஒரு படத்தில் நான் உட்காந்தேன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் படம் பார்க்கணும். நான் ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கேன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க சவுண்டு ஓகே, ஆனால் வந்து அந்த தேட்டர்லேருந்து அந்த 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 சீன்லேருந்து நான் வெளில வரக்கூடாது. ஸோ அப்படி தான் இருக்கணும். ஆனால் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான். இந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு நாங்கள் சண்டை வரப்போ இப்படி டக்குன்னு ஆடும். இப்போ எப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிறப்போ ஆடுனா எப்படி இருக்கும், அதுலேருந்து திரும்பவும் அந்த ஃபோக்கஸ் கஷ்டமாக இருக்கும்ல. அது வந்து எனக்கு பர்சனலாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு அது எப்படின்றது தெரியல. அண்ட் இதில் வந்து அந்த ஆடுறதை வந்து நீங்கள் ரசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், படத்தை இல்லாமல் அந்த உள்ள அந்த சேர் ஆடுறது, அதே மாதிரி அந்த லைட் அடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பா இது எப்படியெல்லாம் ஆட்டோமேஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இது 2 விதம். ஒன்று வந்து ஒருத்தவங்க வந்து இந்த சேர்லாம் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே போய் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே நார்மல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இந்த 4DX வந்து நிறைய ஃபார்மேட் படங்கள் வந்து வராது. ஏதாவது இந்த இங்கிலீஷ் படங்கள் தான் முக்கால்வாசி வரும். தமிழ் படங்கள் இது வரைக்கும் வந்ததா எனக்கு தெரியலை. ஆஸ் யூஷுவல் இங்கே டிக்கெட் ப்ரைஸிங் வந்து இதுவும் அதே மாதிரி தான். 500 ருபீஸ்லேருந்து தான் சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து இது ஏற்ற மாதிரி, ஆளுங்க ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 4 வாரம் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கான சார்ஜஸ் வந்து ஒரு 400 ருபீஸ் தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்ஸில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணீங்க இந்த 4DXை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஃப்ரண்ட்டில் ஒரு 4 சீட்டு தள்ளி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஐமேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்தது. அந்த இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பாப்புலாரிட்டிலாம் இல்லை. ஃபஸ்ட் வர 2 நாளில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த பாப்புலேஷன் ஆளுங்க வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் ப்ரைஸிங் இங்கேயும் அதே தான். அந்த டிக்கெட் ப்ரைஸிங்கால நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு பெஸ்ட் மூவ் இந்த பிவிஆர் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்போர்ட்டில் இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனும் பார்க்கலாம் அப்படின்றது ஃபீச்சர். இது வந்து சென்னை பாஸ்போர்ட்டில் இருக்கா அப்படின்றது தெரியல. நான் இதுக்கு முன்னாடி பிவிஆர் பாஸ்போர்ட் சென்னை தான் யூஸ் பண்ணேன். ஆனால் அங்கே யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐமேக்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. உங்களால் பார்க்க முடியாது, இல்லை இந்த ஃபார்மேட்டில் பார்க்க முடியாதுன்னு இருக்கும். அதுவே சப்போஸ் இங்கே இருந்ததுன்னா இங்கே வந்து 150 ருபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். 150 ருபீஸ் அவங்க அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அது டோட்டலாக ஃபைனல் அமௌண்ட் வந்து 220 ருபீஸ் வரும். இது வந்து 4DXலேயும் இருக்குது, ஐமேக்ஸ்லேயும் இருக்குது, PXL ஃபார்மேட்லேயும் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஃபார்மேட்ஸ்லேயும் இது இருக்குது எக்ஸப்ட் கோல்டில். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இது ஒர்த் ஆஃப் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நார்மலாக இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு டிக்கெட்டுக்கு, நார்மல் படத்துக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த 220 ருபீஸ்ன்றது விலை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவரேஜஸ், இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் பிவரேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். லார்ஜ் பாப்கார்னோட டோட்டல் ஃபைனல் அமௌண்ட்டோட விலையே வந்து 1200 ருபீஸ் இருக்கும். காம்போ, லார்ஜ் காம்போ. அந்த நான் மோஸ்ட்லி வந்து இந்த பிவரேஜஸ் பக்கமே நான் போக மாட்டேன். நீங்கள் எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தேட்டருக்கு போனீங்கன்னா பிவரேஜஸ் உங்களுக்கு முக்கியமாக வாங்குவீங்களா, இல்லை உங்கள் பசங்களுக்காக மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த பெய்ட் ப்ரமோஷன் பஞ்சாயத்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நான் இப்போது என்னோட கருத்தை சொல்ல போகிறேன். இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது. என்னோடய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு என்னோடய சேனலில் ஆரம்பித்ததுக்கான மோட்டிவ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். எல்லாருமே வந்து படத்தை தேட்டர்ஸில் பார்க்கணும், அந்த தேட்டர்ஸில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். அண்ட் ஒரு சில பேர் வந்து ஐயோ இந்த படமா தேட்டர்ஸில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. படத்தை பேஸ் பண்ணியில் ஒரு தேட்டர் எப்படி இருக்கணுன்றத எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம சேனல் ஆரம்பித்தது. நம்ம சேனலில் இருக்கிற அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. இந்த கோரமங்கல வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நான் வீடியோ எடுத்தேன், அவ்வளோதான். பர்மிஷன் அவங்க கொடுத்தாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அவ்வளோதான்.
அதுக்காக எனக்கு அவங்க எதுவுமே பே பண்ணல. நான் தான் அவங்களுக்கு டிக்கெட்டுக்கு பே பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா 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 ஸ்க்ரீனுக்கும் பே பண்ணல. ஒரு படத்துக்கு பே பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எல்லா ஸ்க்ரீன்ஸும் எடுத்தேன். ஸோ அப்படி தான் வந்து பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்றது அந்த ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மக்களாகிய நீங்கள் தான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். எதுலேயுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. எனக்கு பர்சனலாக வந்து நீங்கள் உங்களோட ரிசர்ச் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நீங்கள் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இந்த ஃபோன்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ் க்ரீம், இந்த ஹேர் ஆயில், இது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பணத்தை நீங்கள் போட போகிறீங்க. இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக நீங்கள் போடாமல், நீங்கள் பார்த்து நிதானமாக யோசித்து இது நம்ம செலவு பண்ணலாமா, இது நம்மளுக்கு ஒர்த்தா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள். அதனால வந்து ஏன்னா ஒரு யூடியூப்பில் ஒருத்தவங்க இருக்காங்க சப்போர்ட் பண்ணி பேசலை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பெண்டிங் எல்லா காசும் நம்ம செலவு பண்ணணும், எல்லாமே அவங்க எடுக்கணும், அவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து முக்கால்வாசி பேர் வந்து இந்த பெய்ட் ப்ரமோஷனுக்கு ஆஃப் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் ப்ரமோஷன் தான் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு போகாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது கம்மியாயிரும். ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் அப்ரோச் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இருக்கிற தேட்டர்ஸ் யாராவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த லிங்க்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சேஃபாக இருக்கும்னா நான் அது சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ சென்னை, பெங்களூர், தமிழ்நாடு எங்கேயா இருந்தாலும் ஓகே, டைம் கிடைக்கிறப்ப அந்தந்த தேட்டருக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போயும் சொல்கிறேன், என்னோடய சேனலில் இது வரைக்கும் பெய்ட் ப்ரமோஷனுக்கு யாரும் வந்ததும் கிடையாது, வரவும் மாட்டாங்க. அதே மாதிரி நானும் செய்ய மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து என்னோடய சேனலில் ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும், அது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கி நானே வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying டாடா பை பை, see you.